ஜெம்பக்தி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று நாம் பார்க்க உள்ளது மனைவியின் மீது அன்பு செலுத்துதல் பற்றி. தெளிவு குருவின் திரு மேனி காண்டல், தெளிவு குருவின் திரு நாமம் செப்பல், தெளிவு குருவின் திரு வார்த்தை கேட்டல், தெளிவு குரு சிந்தித்தல் தானே. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். மனைவின் மீது அன்பு செலுத்துதல். இப்ப இந்த காலகட்டத்தில் அதிகமா நிறைய பேரு மனைவியை கண்டாலே பயப்படுறவங்களா இருக்கிறாங்க. ஐயோ குடும்பம் அவ்வளோதான், என்னுடைய நிம்மதியெல்லாம் போச்சு, கல்யாணம் பண்ணதுலேருந்து என் வாழ்க்கை போச்சு, நான் அப்படி சுதந்திரமா இருந்தேன், இப்படி சுதந்திரமா இருந்தேன், எனக்கு இவ்வளோ துன்பம் வருது, இப்போ என்னால் பழையபடி இருக்க முடியல. இது எல்லாமே அவங்கவுங்களுடைய மனோபாவம் தான். இது ஒரு அவங்களா அப்படி நினைச்சுக்கிறதுன்னு சொல்லலாம். ஏன்னா யாரு மனைவிய கண் கலங்காம பார்த்து கொள்கின்றார்களோ, யார் மனைவிய ஆனந்தமாக வச்சிருக்கிறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையானது கண்டிப்பாக ஆனந்தமாக மட்டும்தான் இருக்கும். மனைவி கிட்ட அன்போடு இருக்கிறனுடைய வாழ்க்கை எப்படி துன்பமா வரும்? வெளியே 1000 துன்பங்கள் நேரிடட்டும், ஆனா வீட்டுக்கு வந்து அந்த மனைவியோட அன்பாக நம்ம பேசும் பொழுதும் அன்பா இருக்கும் பொழுதும் துன்பமானதே இருக்காது. நாம வெளியே நமக்கு துன்பம் கொடுத்ததோ இல்லை நம்மளுடைய மனம் காயப்பட்டதோ எல்லாத்தையும் கொண்டு வந்து இந்த மனைவின் மீது காட்டுவதால் மனைவியும் துன்பப்படுவாங்க, அதை காட்டக்கூடிய ஆளும் துன்பப்படணும். வெளியும் துன்பம் தான், வீட்டுள்ள வந்தாலும் துன்பம் தான். இதுதான் நேரிடும். வெளியே எவ்வளவு இன்னல்கள் நேரிட்டாலும் அதை நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணுன்றதை நம்ம மனைவியோட கலந்து பேசி அப்படி நீங்க இருந்தா மட்டும்தான் எல்லா துன்பத்துக்கும் நீங்கி இன்பமான வாழ்வு அமையும். மனைவி கிட்ட யார் அன்போடு இருந்து சரியான முறையில பொருந்தி வாழுறாங்களோ அவனுடைய வாழ்க்கை கண்டிப்பாக நல்லா இருக்கும். மனைவியினுடைய மனதை புரிந்து நடக்கணும். அவங்களுக்கு தேவையானதை அவங்களுக்கு முன்னாடியே நம்ம செய்யணும். அதுதான் ஒரு கணவனுடைய பண்பு. இப்ப இருக்கிறவங்க அதிகமா அவங்களை எப்படியெல்லாம் துன்பப்படுத்தலான்றதுலதான் இருக்கிறாங்க. எல்லாரையும் சொல்லல, சிலர் இப்படிதான் இருக்கிறாங்க. மனைவியை கண்டாலே ஐயோ போச்சுரா, எல்லாம் போச்சு, என்னுடைய நிம்மதி போச்சு, கல்யாணம் ஆனதுலேருந்து தான் என்னுடைய வாழ்க்கையே போயிடுச்சு அப்படின்றாங்க. கிடையவே கிடையாது. கல்யாணம் என்பது ஒரு புனிதமானது. இரு மனம் ஒன்றி வாழ்வது. நம்மளுடைய குணமும் அந்த பெண்களுடைய குணமும் ரெண்டும் இணைந்து வாழும். அப்ப எனக்கு அப்படி இணையவே இல்லை, என்னுடைய மனசுக்கு ஏற்ற மாதிரி அவங்க செட் ஆகலை அப்படின்னா, ஒன்று அந்த பெண்ணுடைய மனம் உன்னுடைய குணத்துக்கு பொருந்தி இருக்கணும். அப்படி இல்லையா, அவங்க நமக்கு பொருந்தலையா, உன்னுடைய குணம் அவங்களுக்கு ஏற்ற அளவுல பொருந்தி தாழ்ந்து போறதுல தவறு இல்லை. மனைவியின் மகிழ்ச்சி தான் கண்டிப்பாக நம்மளுடைய மகிழ்ச்சியே. அவங்களை எவ்வளவு நம்ம காயப்படுத்துறோமோ அத்தனையும் நம்மளுடைய வாழ்க்கையில என்னைக்குமே ஒரு உயர்வே தராது. ஒருவர் தன்னுடைய மனைவியை எவ்வளவு ஆனந்தமா வச்சிருக்கானோ அவனுடைய வாழ்க்கையில என்னைக்குமே புன்முறுவலானது நிலைத்து இருக்கும். அதனால் முடிந்த அளவிலாவது மனைவியை துன்புறுத்தாமல் அவர்களை ஆனந்தமாக வைத்துக் கொள்வதுதான் மிகவும் சிறந்தது. அந்த ஆனந்தமாக வைத்து கொண்டாலே இறைவனானவன் கண்டிப்பாக மற்ற செயல்களில் துன்பம் இருந்தாலும் மனைவியுடனாவது கண்டிப்பாக இன்பத்தை நிலையாக நிறுத்துவான். நன்றி, வணக்கம்.